ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாடேட்டை எப்படி ஸ்மூத் பண்ண போகிறோம், அப்புறம் பேஸ்லைன் கரெக்ஷன் எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறத ஆரிஜின் சாஃப்ட்வேர் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளோட டேட்டா ஆஃப்டர் ஸ்மூத்திங் அண்ட் பேஸ்லைன் கரெக்ஷனுக்கு அப்புறம் ரைட் சைடு உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்மூத்திங்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம டேட்டாவில் நிறைய நாய்ஸி பீக் இருக்கும், நாய்ஸியாக இருக்கும். அந்த நாய்ஸி சிக்னலை ரிமூவ் பண்ணி நமக்கான பீக்கை மட்டும் இன்டென்ஸாக காட்டி ஷோ பண்ணுறது தான் ஸ்மூத்திங். பேஸ்லைன் கரெக்ஷனுங்கிறது என்னென்னா, நமக்கு பீக் வந்திருக்கும், வந்த பீக் வந்து ஒன்ஸ் லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஹைட்டாக போய் கீழே பீக் இறங்கியிருக்கும், இல்லை ரைட் சைடு கீழே போயிட்டு இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், பீக் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 4th பீக், ஒரு ஹை இன்டென்சிட்டி பீக் அப்புறமா கொஞ்சம் மேலே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்குங்களா, அந்த இதை நம்ம திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறக்கி கொண்டு வர போகிறோம். அதுதான் பேஸ்லைன் கரெக்ஷன். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆரிஜின் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாவை காப்பி பண்ணணும். டேட்டா எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த டேட்டாக்குள்ளே போயிட்டு அந்த டேட்டாக்கான நோட்பேட் ஃபைலை கிளிக் பண்ணி அதில் உள்ள நியூமெரிக்கல் வேல்யூவை காப்பி பண்ணி நம்ம ஆரிஜினில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் Ctrl+A கொடுத்து Ctrl+C கொடுத்து ஆரிஜினில் Ctrl+V கொடுக்குறோம். இட் மீன்ஸ் ஷார்ட்கட் எல்லாமே. இப்போது A and B ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம பிளாட்ன்ற ஆப்ஷன் போயிட்டு லைனுன்ற கிராஃபை கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு நம்மளுடைய ஸ்பெக்ட்ரம் விசிபிளாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், எல்லா பீக்கும் நாய்ஸியாகவும் பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் மாதிரி ஸ்கெட்ச் பண்ண மாதிரி கொஞ்சம் மாதிரி இருக்குன்னு தெரியுங்களா. இதை ரிமூவ் பண்ணி நம்ம அந்த லைன் ஃபுல்லாக ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் போயிட்டு சிக்னல் ப்ராசஸிங் ஸ்மூத் அண்ட் ஓப்பன் டயலாக் பாக்ஸ். அகெயின் நான் திரும்ப சொல்கிறேன், அனலைஸ் போயிருங்க. போயிட்டு அதில் சிக்னல் ப்ராசஸிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மூத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். தென் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பாயிண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ்ன்னு இருக்கும், பாலினாமியல் ஆர்டர்னு இருக்கும். இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸ் ஆஃப் விண்டோ அண்ட் பாலினாமியல் ஆர்டர்னு இருக்கும். இதில் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 5 இருக்கும், நம்ம மேக்ஸிமம் ஒரு 50 வரையும் கொடுத்து பாருங்கள். 15 கொடுக்காதீங்க, 50 கொடுத்தா ரொம்ப இன்டென்சிட்டி குறைஞ்சி கொஞ்சம் காட்டமாக இருக்கும். ஒரு ஆவரேஜ் மினிமம் வேல்யூ போட்டு நீங்கள் ப்ரிவியூ கொடுத்து இங்கே சைடில் பார்த்துக்கலாம். அந்த ரெட்டு மார்க்கு தான் உங்களுக்கு ஸ்மூத்தானது, பிளாக் வந்து உங்களோட ரா டேட்டா. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தில் பாருங்கள், பிங்கிறது உங்கள் ரா டேட்டா. அந்த 12 அந்த ஸ்மூத்தின் போட்டு பார்த்தீங்களா, இந்த 12 ppt அதுதான் உங்களுடைய ஸ்மூத் பண்ண டேட்டா. அது எங்கே இருக்குன்னா, புக் ஃபைலில் ஸ்மூத் டேட்டான்னு அந்த காலம் சியில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த காலத்தில் சின்னு இருக்குதுங்க. இது ரெண்டையும் காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், புக்கு 2ன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏயும் சியையும் காப்பி பண்ணி, ஏயும் சினா அது ஸ்மூத் பண்ண டேட்டா, அதை தனியாக ஒரு புக்கில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி அகைன் பிளாட்டில் போய்ட்டு லைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு லைன் வந்துடும். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் பாருங்கள் எவ்வளோ, அதாவது திக்னஸ், அது நாய்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக நமக்கு விசிபிளாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் ஸ்பெக்ட்ரத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத்திங் ஒர்க் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்லைன் கரெக்ஷன் கொடுக்க போகிறோம். பேஸ்லைன் கரெக்ஷனுக்கு அகெயின் அனலைஸ் போயிட்டு பீக் அனலைஸ் அண்ட் பேஸ் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பீக் அனலைசர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் தான் மெல்லாம் இன்டீரியர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த விண்டோவில் உங்களுக்கு கிரியேட் பேஸ்லைன் நம்ம கொடுக்கணும். கிரியேட் பேஸ்லைன் கீழே பாருங்கள், ஆப்ஷன் கிரியேட் பேஸ்லைன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எத்தனை பாயிண்ட்டு வேணுங்கிறது கேட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தில் எத்தனை பீக் இருக்குது, மினிமம் ஒரு அரௌண்ட் 20, 15 இருக்கும். நான் இந்த இடத்துல பாருங்கள், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபைண்டுன்ற மினிமம் 8 தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தேவையான பாயிண்ட்டை போட்டுக்கலாம். நான் 15 இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள், உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரெட் மார்க்கில் இண்டிகேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்னு கொடுத்தா நம்ம ஆட் கொடுத்துலாம், இல்லை மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணணும்னா எவ்ரி டைம் நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பீக் எல்லாமே ரேண்டமாக ஃபிட்ஸ் ஆகிருக்கும். நம்ம அதை கிளிக் மாடிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா பீக்கையும் கரெக்டாக அந்த பீக்குக்கு நேராக கொஞ்சம் அந்த பீக் எல்லா லைன் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நம்ம இணைக்கணும். அந்த பீக்குக்கும் அந்த லைனுக்கும் அந்த ஹப்புக்கும் அந்த எண்டான பீக்குக்கும் எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை நம்ம அந்த ட்ராக் பண்ணியே, அதாவது மவுஸ்லேயே இல்லை நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாலும் ட்ராக் பண்ணியே நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். தென் எல்லாமே ஒரு ஈக்குவல் லைனுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு டன்னுன்னு கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா அதே விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ அந்த விண்டோவில் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சு, ஃபினிஷிங் கொடுத்தா அந்த டேட்டா ஃபினிஷ், அந்த பேஸ்லைன் கரெக்ஷன் வந்து
இன்கார்பரேட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு அந்த டேட்டா எங்கே இருக்குன்னா அகெயின் இதே மாதிரி தான் பேஸ் லைன்ங்கிறது நம்ம கரெக்ஷன் பண்ண டேட்டா, பிங்கிறது நம்மளுடைய பேக்ரவுண்ட் டேட்டா. இப்போ அகெயின் புக்கு 2க்கு போகணும். போயிட்டு அதில் பேஸ் லைன் கரெக்ஷன் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டி. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம அனலிசிஸ் கிளிக் பண்ணி அடுத்தது டேட்டா மேனிப்புலேஷன் போயிட்டு சப்ட்ராக்ட் ரெஃபரன்ஸ் டேட்டான்னு இருக்கும், ஓப்பன் டைரக்ட் பாஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் டேட்டா, இன்புட் டேட்டான்னு 2 இருக்கும். இன்புட் டேட்டா ஆல்ரெடி அதில் இருக்கும் உங்களோட டேட்டா. ரெஃபரன்ஸ் டேட்டாங்கிறது பேஸ்லைன் கரெக்ஷன் பண்ண டேட்டான்னு plot 2ன்னு இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல விளையாடு கொடுத்தீங்கன்னா அந்த பேஸ்லைன் கரெக்ஷன் பீக் வந்து மைனஸ் ஆயிரும். அதாவது பேக்ரவுண்டு இதை நமக்கு பேஸ்லைனை மைனஸ் பண்ணி நமக்கு நியூஸ் பத்திரமாக கொடுக்கும். இப்போது அந்த புக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ புக்கு 3ன்னு கிளிக் பண்ணிவிட்டு புக்கில் 2ல் உள்ளதை அப்படியே காப்பி பண்ணி புக்கு 3க்கு போடுங்க. போட்டிங்கன்னா இப்போ இதை எடுத்து பிளாட் பண்ணுங்க. நமக்கு எக்ஸ்ஆர்டி அப்படியே ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட் லைனாக வந்திருக்கும். இப்போ ஷோவாகும் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம முன்னாடி இருந்தது என்னது கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் மேல் நோக்கி போன மாதிரி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் எல்லா பீக்கும் சரிமட்டமாக ஸ்ட்ரைட் லைனாக வந்துருச்சு. இதுதான் பேஸ் லைன் கரெக்ஷன். இது எந்த ஸ்பெக்ட்ரல் இருந்தாலும் பண்ணலாம். நம்ம எஃப்டிஆர் இருந்தாலும் எக்ஸ்ஆர்டி இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது மேலே ரைட் சைடே கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் பீக்கை வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம். அதே நம்ம பேஸ் லைன் கரெக்ஷன் பண்ணக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்லேயே இருக்கும், எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல். பாருங்கள், ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ஸ்கேல் வச்சு காட்டுறேன். அதாவது பீக்கோட பொசிஷன் வந்து எல்லாமே ஒரே சீராக இருக்கும். இதுதான் பேஸ் லைன் கரெக்ஷன். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவலாக எல்லா சைடும் பாக்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாத ஸ்கேலை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேவையில்லாத நமக்கு எதுவும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும்னா அந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து அதில் எக்ஸ்ஆர்டியோட ஸ்கேலை நம்ம லேபிள் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2θ டிகிரி வரும். ஒய் ஆக்சிஸ் இன்டென்சிட்டி அட்டாமிக் யூனிட், அதனோட யூனிட் வந்து போட்டுட்டு அது கலரை மாற்றிட்டு நம்ம பண்ணுறோம். இதோட எல்லா சைடையும் இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதோட திக்னஸையும் இதையும் மாற்றணும். திக்னஸையும் இதையும் மாற்றணும். இப்போது ஒய் ஆக்சிஸ்க்கு இன்டென்சிட்டி அந்த அட்டாமிக் யூனிட் கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் எல்லாத்துக்கும் நம்ம என்ன மாற்றணும்னா அதனோட திக்னஸையும் ஸ்கேல் இதையும் மாற்றணும். இப்போ அதுக்கு அகெயின் ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்ணி லைன் வித் ஆப்ஷனில் திக்னஸை நம்ம நான் ஒரு 5 வச்சுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேல்யூ 3நாலும் 3 வச்சுக்கலாம், 2நாலும் 2 வச்சுக்கலாம், உங்களுடைய விஷ் தான் அது. தென் ஓகேன்னு கொடுக்குறோம். இப்போ கீழே பாட்டம்லேயும் 5ன்னு கொடுக்குறோம். தென் அந்த பாட்டமில் ஸ்கேல் வந்து போல்டாக்கி அதை 20 சைஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு விஷிபிள் ஆகிற சைஸ் மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஓகே, இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். தென் இப்போது ரைட் சைடு இருக்கிறதையும் பாட்டமில் உள்ளதையும் திக்னஸையும் இதையும் மாற்றுறோம். மேஜர் டிக் அண்ட் மைனர் டிக் தேவையில்லை, அதனால் 2க்கு ரிமூவ் பண்ணுறோம். அதாவது நன்னு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். டாப்பில் 5 இன்னுங்கிற ஆப்ஷன் நன்னு கொடுக்க போகிறோம். ஓகேன்னு கொடுத்தேன். இப்போ வந்து ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2θ வந்து 10லேருந்து 90 வரைக்கும் இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், 10லேருந்து ஒரு 90 கொடுக்கணும். ஏன்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால் 10 ஸ்டார்டிங் வேல்யூவாகவும் 80 வந்து எண்டு வேல்யூவாகவும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. தென் அதனோட திக்னஸை மாற்றணும். ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தென் அந்த திக்னஸை கிளிக் பண்ணி 1.2ஓ 1.5ஓ 1.2ஓ உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ போட்டுக்கோங்க. தென் கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுலேருந்து ஜேசிபிடி கரெக்ட் நம்பர் ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஆஸ் யூஸ்வலாக டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி ஜேசிபிடிஸ்ன்னு டைப் பண்ணி நம்மளுடைய காம்பவுண்டுக்கான ஜேசிபிடிஸ் நம்பர் உங்களை நீ ஆல்ரெடி எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஜேசிபிடி காசு நம்பர் ஆட் பண்ணி இதில் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வீடியோ போஸ்ட் பண்ணது. நான் ஜேசிபிடிஎஸ் எச்கேஎல் வேல்யூ எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறதுங்கிறத நான் காட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் அதாவது இந்த டேட்டா வந்து ஸ்மூத் எப்படி பண்ணுறது, அதை பேஸ்லைன் கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இதே மாதிரி வீடியோ வேறு எதுவும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இந்த வீடியோ புரியலைனாலும் இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.